ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சௌசௌ குழம்பு தான். வாங்க சௌசௌ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் ஒரு சௌசௌ எடுத்திருக்கோம். இப்போ சௌசௌ நல்லா தோல் செதுக்கி நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கழுவி வச்சுருக்கோம். சௌசௌ காய் இப்போ சௌசௌ காய் குழம்பு செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் ஒரு சௌசௌ காய் எடுத்திருக்கோம். மீன் மேக்கர் ஊற வச்சு எடுத்துருக்கோம். பச்சை மிளகாய், வெங்காயம், சாம்பார் வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, தேங்காய் திருவினது, சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு. இப்போ இவ்வளோ பொருள் நம்ம தேவையான பொருட்கள். இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம சௌசௌ குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. பேன் வச்சுருக்கோம். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். 2 பட்டை 4 கிராம்பு போட்டிருக்கோம். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இப்போ நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு, சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கோம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பருவத்தில் வறுத்தோம். சிம்மில் வச்சுட்டு எப்பவும் நீங்கள் இதெல்லாம் வறுத்து எடுக்கணும். மிளகு சீரகம்லாம் வறுக்கும்போது இல்லைன்னா கரிஞ்சிடும். அதோட வாசனை வேறு மாதிரி ஆயிடும். அதனால் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/4 கப்பு தேங்காய் திருவின தேங்காய் போட்டிருக்கோம். தேங்காயும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். சின்னதாக 4 தக்காளி எடுத்துருக்கோம். நாங்கள் இப்போ தக்காளி போட்டுக்கலாம். புளி ஊற்றாத குழம்புனால நாங்கள் 4 தக்காளி போட்டிருக்கோம். இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளியில் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது நம்ம ஆற வச்சிடலாம். நான் மிளகு சீரகம் சோம்பு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அது ஆற வச்சுருந்தோம். ஆற வச்சதுக்கப்புறம் அது என்ன வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு திருப்பி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஐயோ வீடியோ எடுக்க மறந்துட்டோமேன்னு. அதனால் இப்போ ஒரு திருப்பி எடுத்துட்டோம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் பாருங்கள். நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துடலாம் மசாலா. நம்ம மசாலாலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாங்க சௌசௌ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சௌசௌ தாளிக்கிறதுக்காக நாங்கள் குக்கரில் தான் தாளிக்கிறோம். குக்கர் நல்லா சூடாயிருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம்.
வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சது, ஒரு பாதி வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா வதக்க விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சௌசௌ காய் போட்டுக்கலாம். சௌசௌ காய் போட்டு நல்லா வதக்க விட்டுக்கலாம். அது கூடவே சோயாபீன்ஸ் போட்டுக்கலாம். சோயாபீன்ஸ்னால் அதுக்கு வந்து மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. மீல் மேக்கரும் சௌசௌ காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். நல்லா வதக்க விட்டுடலாம். இந்த எண்ணெயில் கடந்து நல்லா வதக்கும் போது அந்த மீல் மேக்கரு அந்த உப்பெல்லாம் இழுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சௌசௌ காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சௌசௌ காய் வந்து நீங்கள் பொரியல் கூட்டெல்லாம் வச்சுருப்பீங்க, பருப்பில் கூட போட்டு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். காரம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. காரணம் நம்ம வந்து மிளகு பச்சை மிளகாலாம் போட்டிருக்கு, அதனால் கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா லைட்டாக சூடு பண்ணிக்கலாம், சூடு காட்டிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வதக்கி அரைச்சி வச்ச மசாலானால ரொம்ப நேரம் வதக்க ஒன்றும் தேவையில்லை. அந்த பச்சை வாசனெல்லாம் போயிருக்கும் வெங்காயம் தக்காளியோடதெல்லாம். அதனால் நம்ம இதில் போட்டு வதக்கணும் தேவையில்லை. அதுக்குள்ள நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா போட்ட உடனே இப்போ ஜாரெல்லாம் அலசி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு புளிப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எப்படி உப்பு புளிப்பு இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம 3 விசில் வச்சு எடுத்துடலாம். நம்ம வந்து 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்களா குழம்பெல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து பவுலுக்கு மாற்றியாச்சு. சௌசௌ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான் காய்ஸ் சௌசௌ குழம்பு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி குழம்பு வச்சுட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.